வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் அடுத்துள்ள நஞ்சுண்டாபுரம் அரசு உதவி பெறும் நாடார் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி தந்தை கர்மவீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் பெருவிழாவினை முன்னிட்டு காமராஜர் பிறந்தநாள் விழா, இலக்கிய மன்ற துவக்க விழா, 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா பள்ளியின் அரங்கில் பெரும் விமரிசையாக நடைபெற்றது. முப்பெரும் விழா இறை வணக்கத்துடன் துவங்கப்பட்டது. இதில் நஞ்சுண்டாபுரம் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மருதாசலம் வரவேற்புரை வழங்கினார். நாடார் உயர்நிலைப் பள்ளியின் தலைவர் ராமநாதன் தலைமையில் பள்ளியின் செயலர் TR ஸ்ரீதரன், நாடார் உயர்நிலைப் பள்ளியின் கமிட்டி உறுப்பினர்கள் R சடகோபால், CK பாலசுப்ரமணி, M கருணாகரமூர்த்தி, நஞ்சை நாடார் பாடசாலை கமிட்டியின் தலைவர் R ஸ்ரீராம் ஆகியோர் முப்பெரும் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். மேற்கு வாசல் இன்ஜினியர் NR கந்தசாமி பரிசுகளை வழங்கினார். கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ரேவதி முரளி, NJK டியூஷன் சென்டர் நிர்வாக இயக்குநர் ஜெயராம் ஆகியோர் வாழ்த்துரை நல்கினர். டெக்ஃப்ளோ இன்ஜினியர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டின் மேனேஜர் திருமதி J சந்திரபிரியா மாணவ மாணவிகள் மத்தியில் இலக்கிய இன்பம் என்ற தலைப்பில் இலக்கிய பேருரையாற்றினார். மேலும் விழாவில் காமராஜரின் வரலாறு குறித்து 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவி தன்யா முதல் இடத்தையும், 6ஆம் வகுப்பு மாணவி பூமிகா 2வது இடத்தையும், மற்றொரு 6ஆம் வகுப்பு மாணவி சசிகலா 3ஆம் இடத்தையும், 9 மற்றும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் முத்தையா முதல் இடத்தையும், 10ஆம் வகுப்பு மாணவி ஜெயஸ்ரீ 2ஆம் இடத்தையும், சந்தோஷ் 3வது இடத்தையும் பெற்று பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றனர். மேலும் 6, 7, 8 ஆகிய வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற கவிதை போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவி பிரித்திகா முதல் இடத்தையும், 6ஆம் வகுப்பு மாணவி கீர்த்திகா 2வது இடத்தையும், 6ஆம் வகுப்பு மாணவி கீர்த்தனா 3வது இடத்தையும் பெற்றதோடு 9 மற்றும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த நாகஜோதி முதல் இடத்தையும், சக்தி ராஜேஸ்வரி 2வது இடத்தையும், சண்முகப்பிரியா 3வது இடத்தையும் பெற்று கவிதை போட்டியில் வெற்றி பெற்றனர். இதற்கடுத்ததாக பாட்டுப் போட்டியில் 6, 7, 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் ராஜ்குமார் முதல் இடத்தையும், சஞ்சித் 2ஆம் இடத்தையும், பிரித்திகா 3ஆம் இடத்தையும், 9 மற்றும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த கார்த்திக் முதல் இடத்தையும், நாகவிஷ்ணு 2ஆம் இடத்தையும், பாலசூர்யா 3வது இடத்தையும் பெற்று பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றார்கள். விழாவிற்கு முன்னதாக நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவன் மதுபாலாஜி முதல் இடத்தையும், 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த ரித்திகா 2வது இடத்தையும், 8ஆம் வகுப்பு மாணவன் ராஜ்குமார் 3வது இடத்தையும், அதேபோல் 9 மற்றும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஸ்ருதி முதல் இடத்தையும், 10ஆம் வகுப்பு மாணவி ஜனனி 2வது இடத்தையும், மேலும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த பங்கஜ்குமார் 3வது இடத்தையும் பெற்று ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றனர். 6, 7, 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற கட்டுரை போட்டியில் 6ஆம் வகுப்பைச் சேர்ந்த அபிலா தெரசாள் முதல் இடத்தையும், ரேஷ்மிஜா மேரி 2வது இடத்தையும், 8ஆம் வகுப்பு மாணவன் அஜய்குமார் 3வது இடத்தையும் பெற்றனர். மேலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற கட்டுரை போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவன் பாலசூர்யா முதல் இடத்தையும், 10ஆம் வகுப்பு மாணவிகள் நாகஜோதி, ஜனனி 2 மற்றும் 3வது இடத்தையும் பெற்று கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றனர். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்ற மாபெரும் முப்பெரும் விழாவில் 2023-24ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் R ராம்குமார் 500க்கு 434 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், மாணவி G ஜுஜிஜா 500க்கு 433 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், 10ஆம் வகுப்பு மாணவி K யாமினி 500க்கு 432 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் நிர்வாகம் சார்பில் ஷீல்டுகள் வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் தமிழ் பாடத்தில் 100க்கு 92 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி K யாமினி, ஆங்கில பாடத்தில் 89 மதிப்பெண்கள் பெற்ற விஜயலட்சுமி, கணிதம் பாடத்தில் 96 மதிப்பெண்கள் பெற்ற R ராம்குமார், அறிவியல் பாடத்தில் 91 மதிப்பெண்கள் பெற்ற ராகுல் ஜெய் மற்றும் சுஜிஜா மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் மாணவன் R ராம்குமார் 92 மதிப்பெண்களும் பெற்று
பாடவாரியாக முதல் மதிப்பெண்களை பெற்றனர். இவர்களை பாராட்டி பள்ளியின் நிர்வாகம் சார்பில் கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே 500க்கு 434 மதிப்பெண்கள் பெற்ற மாணவன் ராம்குமாருக்கு நாடார் உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகம் சார்பில் வெள்ளிப் பதக்கமும் குறிப்பிட்ட தொகை காசோலையும் வழங்கி கௌரவம் செய்யப்பட்டது. அதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் 2 மற்றும் 3ஆம் இடத்தை பெற்ற மாணவிகள் சுஜிஜா மற்றும் யாமினிக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசாக எவர் சில்வர் பாத்திரமும் வழங்கி சிறப்பு செய்தார்கள். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவன் ராம்குமாருக்கு சிறப்பு பரிசாக கைகடிகாரம் வழங்கி சிறப்பு செய்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். மேலும் விழாவில் நாடார் உயர்நிலைப் பள்ளியின் அனைத்து வகுப்பாசிரியர்களும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். விழாவின் இறுதியில் நாடார் உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் சிவக்குமார் நன்றியுரை நல்கினார். அதன் பின்னர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த ராம்குமார், சுஜிஜா மற்றும் யாமினி ஆகியோர் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் அத்துணை உணர்த்தி கொண்டே இருக்கும். தலைவர்கள் என்னைக்குமே தானாக பிறக்கிறதில்லை, வரும்போது தலைவர்களாக யாருமே பிறந்து வரதில்லை. அடுத்தடுத்த நிலைமையில தங்களை எப்படி அடுத்தவங்க முன்னாடி தங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் தலைவர்கள் உருவாகிறார்கள். அதனால தலைமை பண்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுக்கும் ஒரு விஷயத்தை முன்னால் செய்யறதுக்கும் உங்களுக்கு தலைமை பண்பு ரொம்ப 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 முக்கியம். அவங்க தலைமை ஆசிரியர் சொன்னாரு, வழக்கமா பெரிய இலக்கியங்கள்ல தோய்ந்தவங்களையும் தமிழாய்ந்த ஆர்வலர்களையும் தான் இலக்கிய பேருரைக்காக இங்க கூப்பிட்டுருக்கிறோம். முதல் முறையாக ஒரு மேலாளரை ஒரு கம்பெனியோட மேனேஜரை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதை உங்களுடைய அந்த அசம்ஷனை நான் பொய்யாக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பொதுவாக பாரதி சொல்வார், எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட எனக்கும் அப்படிதான். இந்த தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேலாளர் பணியை அது என்னுடைய உணவுக்காகவும் மித்த விஷயங்களுக்குமான விஷயமாகவும் நான் ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, அது சிவகுமார் சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க 15 நாட்களுக்கு ஒரு முறை கம்பன் கலைக்கூடத்துல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நிறைய குழந்தைகள் வருவாங்க. அவங்களோடு இருக்கிறதுங்கிறது இன்னும் அலாதியான இன்பம். அதை தாண்டி தமிழ் பேசுறவங்களையும் எழுதுறவங்களையும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி நிறைய தமிழார்ந்த ஆர்வலர்களை நாங்கள் மாதந்தோறும் கூப்பிட்டு அவங்கள பேச வச்சுட்டு இருக்கிறோம். அதாவது கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறதை காட்டிலும் யாராவது வாசிச்சுட்டு சொன்னாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியா நமக்கு விளங்கும். அதனால அந்த மாதிரியான ஆட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து பேசுறதுக்காக கூப்பிடுவோம். அதை ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். முதல்ல நீங்க என்ன சொல்றது, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காப்பாற்றி ஒரு மகாபுருஷரோட காப்பாற்றி கூடி மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடியது மொபைல் போன் தான். டிவி எல்லாம் கூட இன்னைக்கு பின்னாடி எல்லாம் போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இன்னைக்கு ஆன் ஸ்பாட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன் தான். போன் இல்லாம இருக்க மாட்டோம். கேம்ஸ் எனி டைம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளுக்குள்ள ஆட்பட்டு அப்படியே அதுக்குள்ளேயே லயிச்சு போயிடுறதுனாலதான் இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாமே மாறிடுச்சு. அப்படியான விஷயங்கள் இல்லாம இருக்கணும். ஏன்னா நாங்கெல்லாம் உங்க வயசுல இருக்கும்போது கேட்டீங்கன்னா, ஒரு 6th 7th 8th எல்லாம் நாங்க படிக்கும்போது வருவோம், வீட்டுக்கு வருவோம், நல்லா விளையாடுவோம். விளையாண்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னாக்கா படிக்க உட்காருவோம், படிப்போம், எழுதுவோம், எல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட உட்காந்து ஒன்னா சாப்பிடுவோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனா, அதுக்கான ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாம். ஏன்னா இந்த தட்டுல என்ன விழுகுதுன்னு தெரியல, நம்ம கையில இருந்து
செஞ்சீங்கன்னா நிச்சயமா அடுத்த முறை இந்த 10வது வகுப்பு பொது தேர்வு முடிவுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழந்தைங்களோட ஆறாமற படிச்சுட்டு மித்த வேலைகள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. தயவு செஞ்சு அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன். ஏன் புத்தகம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான ஒரே உணர்வை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா புத்தகம் மட்டும்தான். அப்துல் கலாம் ஐயா சொல்வாரு, அதாவது வெடிகுண்டு கூட ஒரு முறை. ஒவ்வொரு மாதிரியான பொருட்களையும் நம்ம படிக்கிற சூழலை பொறுத்து மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது புத்தகங்கள் தான். தயவு செய்து படிங்க. படிப்பு, அதாவது பாட புத்தகங்களை தாண்டின விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது. தேடி தேடி படிங்க. படிக்க படிக்க உங்களுக்கு உங்களுடைய எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு குறைஞ்சு போயிடாது, நிறைவாகத்தான் இருக்கும். நிறைய படிங்க. படிக்கிறது உங்களுக்கு வாழ்வியல்ல உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேங்க. ஒரு இதே மாதிரி ஒரு பள்ளி, அது ஒரு 4வது 5வது வகுப்பு பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க சொல்றாங்க, நான் ஒரு நர்ஸா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பலரும் பலரை சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு மாணவன் கிட்ட ஒரு டைம் வந்துச்சு. அந்த மாணவனை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்டார், நீ என்னவாக ஆசைப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாணவன் சொன்னா, நான் குதிரை வண்டிக்காரனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். அந்த ஆசிரியருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உங்க ஆசிரியருக்கெல்லாம் அப்படி சொன்னா கோபம் வரும் தானே? தன்னுடைய மாணவன் ஒரு கலெக்டர் ஆகவோ, ஒரு டாக்டர் ஆகவோ, ஒரு இன்ஜினியர் ஆகவோ, ஒரு தலை சிறந்த பண்புள்ளவனாக பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் பரிசளித்தது. அவர்களுக்கும் நமது செயலர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய மாமனார் அவர்கள் சார்பாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்காக வெள்ளி பதக்கம் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார்கள். வெள்ளி பதக்கம் வழங்கிய அவர்களுக்கும் பேராசிரியர் SR குட்டியண்ணா கல்வி அறக்கட்டளை சார்பாக முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கியது. அவர்களுக்கும் மற்றும் ரங்கசாமி நினைவாக மேற்கு வாசல் திரு ஐயா கந்தசாமி ஐயா அவர்கள் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் மற்றும் விருட்சம் ஃபவுண்டேஷன் சொன்னா அவங்க எழுதுறதுக்கும் இல்லை, அவங்க இப்ப நான் சொன்னேன்ல படிக்கிற மாணவர்கள் விளையாடுறவங்க, அதே மாதிரி அவரு முதல்ல படிக்கிறதுக்கு நோட்டுகளை கொடுத்துறாரு. என்ன முதல் படிப்பும் வேணும், விளையாட்டு வேணும். அதே மாதிரி இப்ப விளையாட்டு பொருளும் சொல்லிக்கிறார். இவர் ஏற்கனவே விளையாட்டு பொருள் இது முதல் அல்ல, ஏற்கனவே விளையாட்டு பொருள் கொடுக்கும் போது என்னையும் அழைத்து சென்று ஒரு பக்கம் கேரம் போட்டு தரவாங்கன்னா அவங்க ஜெயராம் இவங்களோட முயற்சியில் நம்ம செஸ் போர்டு ஒரு 18-20 வச்சு இப்ப விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அவர்களுக்கும் அடுத்தபடியாக விளையாட்டு பொருட்கள் கொடுத்த அவர்களுக்கும் கருணாமூர்த்தி ஐயா முதல் இடம் 3ஆம் இடங்களுக்கு பரிசுடைய ஐயா கருணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எண்ணெய் கேட்கிற 5வது முதல் இப்போ ஹைஸ்கூல் படிக்கிற வரை இருக்கிற முதல் மாணவருக்கு பரிசு வழங்கிய அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த விழாவிற்கு தொகுத்து வழங்கிய நமது பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா சக்திவேல் அவர்களுக்கும் இன்றைய தினம் காலை காமராஜர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நமது பள்ளிக்கு இனிப்பு வழங்கிய லட்டு வழங்கிய ஐயா முன்னாள் மாவட்ட உறுப்பினர் ஐயா திரு NK அசோக்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவில் எல்லா பணிகளையும் மாற்றிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைத்து வந்த பெற்றோர்களுக்கும் இன்னும் பரிசில் நிறைய வழங்கி அனைத்து வழியிலையும் ஊக்கத்தளித்திற்கு தரக்கூடிய பள்ளி நிர்வாகத்திற்கும் மாணவர்களை எல்லா விதத்திலும் அனுப்பிய ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அலுவலர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்குமே நமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் இலக்கிய மன்றத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி 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 என்று கூறி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ராம்குமார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அஞ்சுண்டாபுரம் நாடார் உயர்நிலைப்பள்ளி.
சென்ற ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 434 மதிப்பெண் பெற்று நாடார் உயர்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு எனக்கு இன்னைக்கு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. பரிசுகள் கொடுத்தாங்க. பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சுஜிஜா. நான் நாடார் உயர்நிலைப் பள்ளியில் 10th பொதுத் தேர்வில் 500க்கு 433 மார்க் எடுத்து ஸ்கூலில் 2வது இடம் பெற்றிருக்கேன். ஸ்கூலில் எனக்கு பரிசளிப்பு விழா வச்சாங்க. ஆசிரியருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றி நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் யாமினி. நான் இங்கே நஞ்சுடாபுரம் நாடார் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருக்கேன். இன்றைக்கி எனக்கு பரிசளிப்பு விழா நடத்தியிருக்காங்க. ஏன்னா நான் கடந்த 2023-24 நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஸ்கூல்லையே 3வது மார்க் எடுத்திருக்கேன். 432 மார்க் எடுத்து இன்றைக்கி என்னை ஸ்கூலில் டீச்சர்ஸ், அவங்க நிர்வாகம், மாணவ மாணவிகள் எல்லோரும் அழைப்பிதழ் வச்சு கூப்பிட்ருக்காங்க இன்றைக்கி எங்களுக்கு கௌரவிக்கிறதுக்கு. இன்றைக்கி எங்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ரொம்ப எங்களை கௌரவித்து அவார்டெல்லாம் கொடுத்து ரொம்ப கௌரவிச்சாங்க. அதுக்கெல்லாம் நன்றி. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக புகைப்படம் மற்றும் சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையில் இருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.